இருக்கின்றதா இல்லையா? பெண் பிள்ளைகளுடைய விடயத்திலே அல்லது மனைவிமார்களுடைய விடயத்திலே அல்லது சகோதரிகளுடைய விடயத்திலே தாயுடைய விடயத்திலே ஒரு மனிதன் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எத்தனையோ உபதேசங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. பெண்களுடைய விடயத்திலே எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது தெரியுமா? எந்த அளவுக்கு சொல்லுகிறது தெரியுமா? குர்ஆனிலே ஒரு வசனம், எங்களுக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான் பெண்களை பார்த்து, யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார் உம்மஹாத்துல் முஃமினீன்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மற்ற பெண்களை போன்றல்ல நீங்கள். இனித்தகைதுன்ன ஃபலா தஹ்தஅன பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், பேசும்போது உங்களுடைய குரலை தாழ்த்தி பேசிவிட வேண்டாம். உங்களுடைய குரலை தாழ்த்தி பேசிவிட வேண்டாம். ஏன் தெரியுமா? நீங்கள் அவ்வாறு மெல்லிய குரலில் அழகான குரலில் பேசும்போது ஃபயத்தும அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் அதை ரசிக்கக்கூடும், மோசமான விதத்தில் அதை பார்க்கக்கூடும். இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா செய்கிறான்? ஒரு பெண் அவளுடைய குரலும் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது என்ற உரிமையை கொடுக்கிறான். யாரும் இந்த உரிமையை பெண்களுக்கு கொடுக்கல. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளிலே மிகச்சிறந்த ஒரு உரிமை தான் இது. என்ன தெரியுமா? பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளில் உன்னுடைய குரலும் ஒருபோதும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு விடக்கூடாது, நீ அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கொடுத்தான். பெண்களுடைய உரிமைகள் கட்டாயம்